அழகான ஆங்கிலேயர்கள் எல்லாம் எழுதியிருக்காங்கங்க. நான் பேசுகிறதெல்லாம் ஆங்கிலேயர் ரெக்கார்டு தான். அது நம்ம இந்த பொது வழியில இப்போ சொல்லும்போது, இவன் ஏன் வெள்ளைக்காரன் இத எடுத்துட்டு பேசுறான்? அப்படின்னு பேசி கொஞ்சம் போடுவாங்க. அவன் தானே உண்மைய எழுதி வச்சிருக்கான். நம்ம தமிழ் புத்தகங்கள் எல்லாம் பொய் தானே எழுதியிருக்கு. தமிழ் ஆசிரியர்களும் தமிழும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3, 4 சாதிகளுக்குள்ளேயே அந்த காலத்தில அடங்கிடுச்சு. அவங்களும் சமஸ்கிருதத்துக்கு கீழங்கிற மாதிரி இருந்துட்டாங்க. அதனால நாங்க சமஸ்கிருதத்துக்கு கீழ. அப்படிங்கிறதுலயே ஒரு இலக்கிய வரலாறு எழுதுனாருங்க. நம்ம அவங்களுக்கு மூத்தவங்கன்னு சொல்லவே இல்ல. கால்டுவெல் போப்புன்னு 1885ல் வர்றாரு. அவர் வந்து "டேய் எல்லா மொழியும் படிச்சுட்டேன் நானு. உங்க மொழி வேற. நீங்க சிறப்பான மொழி. உங்ககிட்ட இருந்து அந்த கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளுலாம் வந்திருக்குது. கொஞ்சம் பார்த்து இருங்க." அப்படின்னு அவன் தான் சுவிட்ச தட்டி விடுறான். இங்கிலீஷ்காரன் தாங்க சுவிட்ச் பிஷப்புங்க. அவன் தூத்துக்குடி பிஷப்பு. அவன் பாட்டுக்கு சும்மா இருக்க வேண்டியது தானே. அவன் சாமி மாதிரி வந்து எல்லாத்தையும் படிச்சுப்புட்டு, சமஸ்கிருதத்தையும் படிச்சுட்டு, "டேய் சமஸ்கிருதங்கிற மொழி உங்களுக்கு பின்னால வந்திருக்குடா, பார்த்து இருக்கடான்னு" அவன் தான் தட்டி விடுறான். அதுவரையிலும் தமிழாசிரியர் தூங்கிட்டு தான் இருந்தான் திண்ணையில. அப்புறம் எந்திரிச்சு எல்லாம் வரும்பொழுது, அதில இந்த தேவநாய பாவாணர்ங்கிறவர் முதல் நின்னாரு. தமிழினுடைய தொன்மையெல்லாம் பேசினாங்க. ஆனா எதுவுமே சமஸ்கிருதத்துக்கு முன்னால எடுபடல.